ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணினா யாருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காது. பட் இன்றைக்கி ஒயிட் சிக்கன் பிரியாணி பண்ணலாமா? இன்றைக்கி துளசி பச்சரிசியில் தான் நான் பிரியாணி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ரம்ப இலை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரம்ப இலை இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம பிரிஞ்சி இலை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அப்புறமா நான் காரத்துக்கு நான் 5 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 கூடமே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வெங்காயம் நீட்டு வாக்கத்தில் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வதக்காதீங்க. இப்போ கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளியை நீட்டு வாக்கில் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுட்டு அதை பாதி பாதி வேகாத மாதிரி தான் நம்ம வதக்கிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒயிட் கலரில் தானே நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா குக் பண்ணிட்டோன்னா கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். சால்ட்டு போட்டு வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரும். மேலே அந்த கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் சிக்கனை. சிக்கன் இப்போது நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு துளசி பச்சரிசிக்கு 1 டம்ளர் துளசி பச்சரிசினா நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். நான் 3 டம்ளர் துளசி பச்சரிசி எடுத்துருக்கேன். அதாவது 1/2 kg எடுத்திருக்கேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம ரசம் கொதிக்க வைப்போம் இல்லையா, அதே மாதிரி இதையும் கொதிக்க வைங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஆனால் கொதிச்சா தேங்காய் பாலோட டேஸ்ட் சேஞ்ச் ஆகிடும். அதுக்காக இப்போ துளசி பச்சரிசியை போட்டுட்டு ஜென்டிலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது உடஞ்சி போயிடும். ஏன்னா நம்ம 20 நிமிஷம் அதை ஊற வச்சு வச்சுருக்கோம். அதுக்காக தான். இப்போ இதை கொதி வந்தோடனே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேயே ரைஸ் நல்லா வெந்து வந்துடும். சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அதாவது உங்கள்கிட்ட தோசை திருப்பி இருந்ததுன்னா அதை அடியிலேருந்து நீங்கள் மேலே கொண்டு வந்தீங்கன்னா ரைஸ்லாம் உடையாது, சிக்கனும் அப்படியே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உங்களுக்கு ஸ்மோக்கி சிக்கன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோவில் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி பண்ணி பாருங்கள். லைட்டாக கீ அதில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஸ்மோக்கி சிக்கனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.